டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்குவதற்கு பதிலாக மாற்றி 8/5 என பெருக்கி விடுகிறான். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. ஸோ பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 பிலிம்ஸ் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு தேவையான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு தனியா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/8 பெருக்குவதற்கு பதிலாக மாற்றி 8/5 என பெருக்கி விடுகிறான். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. பெர்சன்டேஜ்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா இதை அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 × 5 25. நெக்ஸ்ட் 8 × 8 64. ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ். ஸோ 64ல் 25 போச்சுன்னா மீதி என்ன வரும்? 39 வகுத்தல். எப்பவுமே இந்த வகுத்தல்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் போடணும். என்னது? 25 இன்ட்டு சதவீதம். எப்பவுமே எத்தனை சதவீதம்னு கேட்டாவே பெருக்கல்ல 100 போடணும். சரி நெக்ஸ்ட் 100 25 கேன்சல் பண்ணா 4 × 39 156%. ஸோ இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் பார்த்தோம்னா 156%. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒரு மாணவன் ஒரு எண்ணை 5/4 பெருக்குவதற்கு பதிலாக மாற்றி 4/5 என பெருக்கி விடுகிறான். இதில் ஏற்பட்ட பிழை சதவீதம் காண்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.